டாக்டர் நந்தகுமார், இந்த விவகாரத்தை நம்ம எப்படி புரிஞ்சிக்க வேண்டிய தேவைன்றது இருக்குது. ஒரு கடுமையான விமர்சனங்களை பரஸ்பரமாக வைக்கிறாங்க. நான் சொல்கிறது தான் இங்கே உத்தரவு, நான் சொல்கிறத கேட்கலன்னா யாராக இருந்தாலும் வெளியில் போங்கன்ற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார் இல்லையா? இது ஒரு சாதாரணமான கோபம் மாதிரி தெரியலையே. இது ஒரு டெமோக்ரஸின்னு ஒரு வேர்டு இருக்குது, ஜனநாயகம்னு. அப்போ இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்காக முற்படுறவங்க தான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கட்சிகள், ஜனநாயக கட்சிகள் அப்படின்னு நம்ம சொல்லப்படுறோம். அப்போ இந்த மாதிரி நான் தான் வளர்த்துறேன், இந்த கட்சியை நான் தான் கொண்டு வந்தேன், என் பேச்சை கேட்குறதுனா இரு, இல்லைன்னா வெளியே போ அப்படிங்கும்போது எந்த இடத்துல இன்றைக்கி இந்த ஜனநாயகம் இருக்குது? இது இந்த ஒரு கட்சி மட்டும் இல்லை, இன்றைக்கி பல அரசியல் கட்சிகள், இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளாகட்டும், தேசிய கட்சிகளாகட்டும், இன்றைக்கி நாங்கள் தான் ஜனநாயகத்தினுடைய காப்பாளர்கள் சொல்லக்கூடிய கட்சிக்குள்ளார ஜனநாயகம் ரொம்ப அடிமட்ட லெவலில் இருக்குங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அடுத்தது இன்றைக்கி வாரிசு அரசியல், குடும்ப அரசியல், ஜனநாயக அரசியல்னு பார்க்கும்போது இந்த இன்சிடெண்ட் பார்த்திங்கன்னா மகன் அப்பா பேரனுக்கு உண்டான ஒரு பாச போராட்டமாக இல்லை பதவி போராட்டமாக இல்லை உரிமை போராட்டமாக இன்றைக்கி மாறி இருக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா இங்கே ஒரு குடும்பம் ஒரு கட்சியை உள்ளார கொண்டு இல்லை ஒரு கட்சியை குடும்பத்துக்குள்ளார பிணைக்கும் போது என்னைக்கா இருந்தாலும் இந்த வெடிப்பு வெடிக்குங்கிறது இன்னைக்கு ஒரு கலை யதார்த்தமாக மாறி. நீங்கள் சொல்கிற இந்த ட்ரையாங்கிள் ஃபைட்டுக்குள்ளே இன்னைக்கு முகுந்த் இருக்கிறாரு. 2022 தமிழ்குமரன் இருந்தார் இல்லையா? அப்போது அவருடைய அன்புமணி ராமதாஸுடைய அந்த முரண்பாடு அப்படின்றது குடும்பத்தினுடைய முரண்பாடாக இல்லை, அது கட்சியினுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட முரண்பாடாக தானே தெரியுது நமக்கு. இல்லை, அது முரண்பாடு யதார்த்தமாக தெரிஞ்சாலும் இப்போ நீங்கள் கேட்டீங்க, அவர் தலைவராக இருக்கார்ல, அவர் தன்னிச்சையாக முடிவு எடுக்க முடியாதா, அவருக்கு ஒரு உரிமை கொடுக்கலாம்லன்னு கேட்டீங்க. இதே ஜி.கே. மணி என்னவா இருந்தார் அந்த கட்சியில்? தலைவராக இருந்தார்ல. அப்போ அந்த ஜி.கே. மணிக்கு இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ்க்கு கொடுத்த அத்தனை பதவி வசதிகளும் வாய்ப்புகளும் உரிமைகளும் அன்னைக்கு ஜி.கே. மணியினுடைய அந்த தலைமை பதவிக்கு கிடைச்சதா? இன்னைக்கு வரைக்கும் நம்ம யதார்த்தமாக பார்க்க போது பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் டாக்டர் ராமதாஸ், டாக்டர் அன்புமணி ராமதாஸ், இந்த 2 பேரும் தான் அங்கே எதை முடிவாக இருந்தாலும் எடுக்கிறவங்க. மீதி இருக்கிறவங்களும் அதை முன்மொழி எறிவீங்க, அவ்வளோதான். அப்போ அந்த இடத்துல இன்னைக்கு கேள்வி கேட்கக்கூடிய டாக்டர் அன்புமணிக்கு இன்னைக்கு இன்னொரு குடும்பத்திலேருந்து இன்னொரு நபரை கொண்டு வரீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அவர் நியாயமான கேள்வியாக தான் தெரியும். ஆனால் இந்த குடும்பங்கிற உள்ளார அந்த கட்சிக்குள்ளார வரவு யார்கிட்ட இருந்து ஆரம்பிச்சது? அதுக்கு தொடக்க புள்ளி யாரு? டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தானே. இதே 1989 கட்சி ஆரம்பிக்கும் போது டாக்டர் ராமதாஸ் என்ன சொல்றாரு? நானோ என்னுடைய வாரிசோ எந்த பதவிக்கும் இதில் வரமாட்டோம், ஆட்சிக்கு வரமாட்டோம், அந்த மாதிரி எங்களுடைய வாரிசுகளை கொண்டு வந்தா சாட்டை அடி கொடுங்கன்னு சொல்லி பேசியிருக்கார். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியலில் சாட்டை அடி இப்பதான் ஃபேமஸ் ஆகல. 1989 டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த மாதிரி சொன்னவர். அப்ப அந்த மாதிரி இந்த ஸ்கேல் டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கு பொருந்துமான்ற ஒரு எடுத்துக்காட்டு இருக்குல்ல. ஏன்னா சில தினங்களுக்கு முன்பு அமைச்சர் சிவசங்கருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர்களுக்கும் இடையில ஒரு முரண்பாடு வரப்போ ஒரு பெரிய நீண்ட அறிக்கையே ஜி.கே. மணி வெளியிட்டார். அதுல நீங்க டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த ஸ்கேலுக்குள்ள வைக்க முடியாது. எத்தனை அமைச்சர்கள் முன்னாடி இருந்தாங்க, எவ்வளவு தலைவர்கள் இருந்தாங்க, நானே 25 ஆண்டுகள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருந்துதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். அப்போ அன்புமணி ராமதாஸ் அவ்வளவு எளிமையாக வரல. பாமக ஒரு குடும்ப ரீதியிலான கட்சியா கட்டமைக்கல அப்படின்ற ஒரு நீண்ட விளக்கத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க சொல்லக்கூடிய இந்த விளக்கம் சரியாக பொருந்துமா? அந்த இடத்துல பொங்கலூர் மணிகண்டன் அது தெளிவா அந்த பாயிண்ட்டை சொன்னார். டாக்டர் அன்புமணி ராமதாஸ் எம்பியா டெல்லிக்கு அனுப்பி வைக்கும் போது அவர் யார்? தமிழ்நாட்டினுடைய அவருடைய அரசியல் களம் எப்பேற்பட்டது? அவர் எத்தனை போராட்டங்களில் இருந்தார், எத்தனை தடவை சிறை சென்றாரு, இல்லை அந்த கட்சிக்காக அவருக்கு முன்னாடி பாடுபட்டவங்களாம் இல்லையா? அப்போ இதே டைலாக் தான் அவர் இன்னைக்கு அன்புமணி பேசுறாரு. நீங்கள் யாருக்கு வேணால் கொடுங்க, களத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க, உழைக்கிறவங்களுக்கு கொடுங்க. இதே கேள்வியை தானே டாக்டர் அன்புமணி ராமதாஸை கொண்டு வரும்போது டாக்டர் ராமதாஸை பார்த்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்கள் வெளியே கேட்கலனாலும் எண்ணத்துக்குள்ளார நினைச்சிருப்பாங்க. அப்போ தனக்கு ஒரு நீதி பிறருக்கு ஒரு நீதின்னு வரும்போது தான் நம்ம கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு வரும். ஸோ அதுதான் இங்கே பார்க்கப்படுது. அப்போது இது எந்த இடத்துலையாவது நீங்கள் வாரிசு அரசியல்னு கொண்டு வரும்போது நீங்கள் பேட்சப் பண்ண முடியாது. இதை நீங்கள் வெளியில் சமூகத்துக்காக இல்லை இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்காக வாக்களிக்கிறவங்களுக்காக நீங்கள் சப்ப கட்டு எவ்வளோதான் நீங்கள் தேரோட்டை இழுத்துட்டு வந்தீங்கனாலும் ஏதோ ஒரு இடத்துல அந்த தேரினுடைய சக்கரம் உடஞ்சி நடுத்தருவில் நிற்க தான் செய்யும். அது இந்த கட்சிக்கு இல்லை, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது தான் அந்த ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் அரசியல் கட்சி நடத்துறவங்க உண்மையாலுமே ஜனநாயக கட்டமைப்போட இருக்காங்களாங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி நம்மள மாதிரி ஆட்கள் கேட்க வேண்டியது. பொது தளத்துல ஒரு பொதுக்குழுல அவங்க விவாதிக்கிறதே ஒரு ஜனநாயகம் தானே அது? இல்ல, இது எதை அடிப்படையா வச்சு ஜனநாயகம்? அதுதான் இப்ப இன்னைக்கு பேசுறவர் யாரு? அப்பா. கேள்வி கேட்கிறவர் யாரு? மகன். யாரை வச்சு கேள்வி கேட்கறாங்க? பேரனை வச்சு. இது எந்த இடத்துல இது ஜனநாயகம், முற்றிலும் ஜனநாயகம் நம்ம எப்படி சொல்றது? சரிதான். ஆனா 2001 குறைந்தபட்சம் 2001 நேரடி அரசியலுக்கு வரக்கூடிய
அன்புமணி ராமதாஸுக்கு இவ்வளவு ஆண்டுகள் கழிச்சு தான் அவருக்கு தலைவர் பதவியே கொடுக்குறாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு அவர் வர்றதுக்கான உழைப்பு எவ்வளவு இருந்திருக்கும். ஆனால் முகுந்து வெறும் 4 மாதத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தவரை அந்த இடத்துல ஒப்பிட்டு பார்க்கறது சரியான்ற தார்மீகமான கோபம் நியாயம் தான் அன்புமணியோடது இருக்கிறது. அவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்கக்கூடிய எந்த கேள்வியிலும் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதில் இன்னொரு நபரை வேற நீங்கள் குடும்பத்திலேருந்து கொண்டு வரீங்களா அப்படின்னு கேட்கும்போது, சௌமியா அன்புமணி ராமதாஸை வந்து எம்பியா நிற்கும் போது அவங்க உங்களுடைய மனைவி டாக்டர் ஐயாவினுடைய மருமகள்ங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? அப்போ நீங்கள் யாராவது அதை முன்மொழிஞ்சிருந்தா கூட இல்லை, எதுக்கு இன்னொரு நபரை நீங்கள் குடும்பத்தில் கொண்டு வரீங்க, வேற மகளிர் வேட்பாளர்களே இல்லையா, மகளிருக்கு கொடுங்க, என் மனைவிக்கு எதுக்கு கொடுக்குறீங்க, அன்னைக்கு இந்த குரலை எழுப்பியிருந்தாருன்னா இன்னைக்கு அவர் இந்த குரலை எழுப்புறதுக்கு ஒரு தார்மீக உரிமை இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அப்போ அதாவது ஒரு சினிமாவில் சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னிங்கிறத எப்படி எந்த விதத்தில் நம்ம எடுத்துக்க முடியும்? அப்போ அதை தான் நான் சொல்கிறேன், ஒரு நீதிங்கிறது என்ன, எனக்கும் அதே தான் அடுத்தவருக்கும் அதே தான், அதுதான் நீதி. அப்போ இன்னைக்கு சமூக நீதின்னு நம்ம பேசணும். நீங்க சொல்றது என்ன புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அது ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாசனுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜின்னு பார்க்க முடியாதா? தர்மபுரின்றது பாமகவுக்கு வாக்கு வங்கி அதிகம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்க பாமகவிலிருந்து யாராவது ஒருத்தவங்க நின்றுட்டாங்கன்னா ஓட் பேங்க் கிடைக்கும். ஆனால் தன்னுடைய மனைவியை அங்க நிறுத்தணும்னா வெற்றி உறுதின்ற ஒரு கணக்கு போடலாம் இல்லையா? ஏன்னா கடலூர் நாடாளுமன்ற தொகுதிகளில் தங்கர்பச்சானை நிறுத்துறாரு. தங்கர்பச்சான் நேரடி அரசியலுக்குள்ள கருத்தை தெரிவிக்காத ஒருத்தவரை நிறுத்துறப்போ அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியை தானே எடுக்கிறாரு. அதன் மேல நீங்க குடும்ப அரசு அல்லது குடும்ப வாரிசு அரசியல் அப்படின்ற ஒரு விஷயத்தை குத்துறீங்க, முத்திரை குத்துறீங்க. அப்போ ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக அந்த டெசிஷன் எடுத்தாருன்னா ஏன் சௌமியா அன்புமணி ராமதாஸ் தோத்தாங்க? உங்களுடைய கணக்கு கரெக்டாக இருந்தால் அவங்க ஜெயிச்சிருக்கணும் இல்லை, ஏன் தோத்தாங்க? அப்போ உங்க ஸ்ட்ராட்டஜி ஃபெயிலியராக இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ அதை மக்கள் ஏற்றுக்கலங்கிற முடிவுக்கு நம்ம வரலாம் இல்லையா? அப்போது பார்வைகள் வந்து பல கோணங்கள்லேருந்து வரும். அப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா, நீங்கள் எந்த கோணல்லேருந்து பார்த்தாலும் நீங்கள் வைக்கக்கூடிய வாதம் வந்து நியாயமாக இருக்கணும், எந்த தரப்பினர் பார்த்தாலும் இருக்கணும். இப்போ இன்னொன்று வந்து சமூக போராளியா இப்போ எந்த இடத்துல வந்து தடமாறிட்டாருன்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க. அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி வந்து அவர் என்ன சொல்கிறாரு, இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் 15% வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துட்டா எந்த விதமான நிர்பந்தமும் இல்லாமல் அன்கண்டிஷனல் சப்போர்ட் நாங்கள் டிஎம்கேக்கு கொடுப்போம் அப்படிங்கிறார். அப்போ இதனால் வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி பேசிக்கிட்டு வந்த சமூக நீதிங்கிறது வன்னியர்களுக்கு மட்டுமே உண்டான 15% இடஒதுக்கீடு தான் அவங்களுடைய சமூக நீதியா? இல்லை, அவர் அது சொல்லல, அதைத்தான் சொன்னாரு. இல்ல ஒரு நிமிஷம், அவர் பேசினதனுடைய முழு விவரங்களை நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். அவர் சொல்றாரு, அருந்ததியினருக்கான உள்ஒதுக்கீடு நீங்க எதுவும் பண்ணல, அல்லது இஸ்லாமியர்களுக்கான உள்ஒதுக்கீடு அங்கீகரிக்கிறீங்க, வன்னியர்களுக்கான 10.5 ரிசர்வேஷனுக்கு மட்டும் நீங்க எதுவுமே செய்ய மாட்டேன்றீங்களே அப்படின்ற ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடு. நம்ம அதுக்குள்ள போக அது கேட்கறதுல நியாயம் இருக்கு இல்ல. நான் நினைக்கக்கூடியது அதுக்குள்ள இல்ல. இன்னைக்கு டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கும் டாக்டர் ராமதாஸுக்கும் இடையில ஏற்படக்கூடிய இந்த முரண்பாடு இருக்கு இல்லையா, இது பாமகவினுடைய எதிர்காலத்தை எந்த அளவுக்கு பாதிக்கும்ன்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? இது கட்டாயமாக பாதிக்கும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரீஜனல் பார்ட்டிஸில் டிஎம்கே, ஏடிஎம்கே, நாம் தமிழருக்கு அடுத்தது அதிக வாக்கு சதவீதம், ஒரு 4 to 5% வாக்கு சதவீதம் வச்சிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி. அப்போ இன்னைக்கு வந்து இந்த பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஏன்னா 2026 கூட்டணிக்கு உண்டான தேர்தலை நோக்கி தான் பயணிக்குது. அதைத்தான் வந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பேசும்போதும் சொல்கிறாரு, 2026 கூட்டணி ஆட்சி இருக்கும், அதில் நம்ம இருக்கக்கூடிய இடத்துல வந்து அந்த ஆட்சி அமைப்போம், அதுக்குண்டான கடுமையான வேலையெல்லாம் பண்ணணுங்கிறதெல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் அந்த மாதிரி வரக்கூடிய இடத்துல இன்னைக்கு நீங்கள் வந்து கன்சாலிடேட்டாக இருந்தீங்கன்னா தான் இந்த 5% உங்களுக்கு வாக்கு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயின் ரன் பண்ணுறாங்க. 234 தொகுதியிலும் வேட்பாளர்கள் நிறுத்துறாங்க. அப்படி நிறுத்தும் போது கூட அவங்க அதிகபட்சமாக வாங்கின சதவீதம் 5.5 தான். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு சதவீதம் 5க்கும் கீழே இன்னைக்கு 2024 போயிடுச்சு. அப்போ நீங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில், ஏன்னா அன்புமணி பேசும்போதும் சொல்கிறாரு, டாக்டர் ராமதாஸ் பேசும்போது என்ன சொல்கிறாங்க, நம்ம கட்சி ஆரம்பித்து 35 வருஷம் ஆகிப்போச்சு, இன்னைக்கு வரைக்கும் நம்மளால் வந்து ஒரு சரியான நிலைமைக்கு வர முடியல, இதுக்கு யார் காரணம்னு 2 பேருமே கேள்வி கேட்டு இதுக்கு நாம தான் காரணம்னு பதிலும் சொல்லிக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு நீங்கள் அந்த கேள்வியை எழுப்பி பதிலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போது இந்த மாதிரி முட்டல் மோதல் உரசல், ஏன்னா இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் பெரியய்யா சின்னையா, அந்த பெரியய்யாங்கிற ஒரு கடவுளை தான் பார்க்குறாங்க. இப்போ சில தனியார் தொலைக்காட்சியில் பார்க்கும்போது கூட நிறைய பேர் அந்த கட்சியை சார்ந்தவங்க வந்து எங்களுக்கு வந்து மருத்துவர் ஐயா வந்து எங்களுக்கு கடவுள் மாதிரி அப்படிங்கிற அளவுக்குலாம் பேசுகிறாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர் உங்களுக்கு தகப்பனாகவும் இருக்காரு, அந்த கட்சியினுடைய நிறுவனராகவும் இருக்கும்போது இந்த ஏற்கனவே பிரியன் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது மாத கணக்குல வந்து இந்த பிரச்சனைகள் நீங்க சொல்றது என்னால புரிஞ்சிக்க முடியுது. ஆனா இந்த விஷயத்தை வெறும் இந்த சம்பவங்களோட ஒப்பிட்டு பார்க்க முடியாது இல்லையா? பாட்டாளி மக்கள் கட்சி மீதான ஒரு பார்வையினுடைய அடிப்படையில் உருவாகக்கூடிய ஒரு கருத்தா இருக்கு இல்லையா? பாட்டாளி மக்கள் கட்சியில இன்னைக்கு யார் பதவி அனுபவிக்கலாம் அப்படின்றப்போ டாக்டர் அன்புமணி ராமதாஸ், அவர் ராமதாஸ் அவருடைய மகன் அப்படின்ற ஒரு காரணம் தான் இருக்குது. இன்னமும் நம்ம நுகர்நீக ஆராய்ந்து பார்க்கணும் அப்படின்னா, வன்னியர் சங்கத்தை சேர்ந்த ஜே குருவுக்கு முதன்மையான அங்கீகாரம் கொடுக்கல,
அதே மாதிரி பல பிரதிநிதிகளை வந்து அவங்க வந்து ஓரம் கட்டி வச்சிருக்கிறாங்க. ராவணன் கட்சியில என்னவா இருக்கிறாருன்னு கூட தெரியல அப்படின்றப்போ ராமதாசனுடைய பிரதரே வந்து அவர் பையனோட காங்கிரஸ்ல போய் சேர்ந்தாரு. இல்ல அதுதான் விஷயம். இப்போ இந்த பார்வையை உடைக்கிறதுக்கான ஒரு முகாந்திரத்தை டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கையில் எடுக்கிறப்போ இல்ல வேணாம், கட்சி பழையபடியே இருக்கணும்ன்ற ஒரு நிலைப்பாட்டு தானே டாக்டர் ராமதாஸ் இருக்கு. அங்கதான் ரெண்டு பேருக்குமான முரண்பாடு கட்டமைக்கப்படுது. அந்த இடத்துல தான் நம்ம வந்து பார்க்கணும். இன்னைக்கு அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் டாக்டர் ராமதாஸ் முதன்மையானவரா, டாக்டர் அன்புமணி ராமதாஸ் முதன்மையானவரா? இன்னைக்கு எந்த கட்சி நபர்கிட்ட போய் கேட்டீங்களாலும் அவங்க சொல்லக்கூடிய ஏகோபித்த கருத்து டாக்டர் ராமதாஸ் தான் நம்பர் 1 பேசலாம். அப்ப அந்த மாதிரி அவர் நம்பர் 1 இருக்கும்போது அவர் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு உங்களுக்கு முரண்பாடு இருந்தாலும் அந்த இடத்துல நீங்க பணிஞ்சு போயிருந்து தனியா நீங்க வீட்டில் போய் இதை பேசியிருக்கலாம். அப்ப இன்னைக்கு என்ன ஆகுது, எல்லாருமே அந்த கட்சிக்காரங்க வந்து ஒரு தெய்வமா பார்க்கக்கூடிய டாக்டர் ராமதாஸை வந்து நீங்க ஒரு மகனா இருந்து உங்களை தலைவராக ஆக்குனவர், உங்களை எம்பி ஆக்குனவர், உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டர் ஆக்குனவர், இத்தனையும் உங்களை வாரிசுங்கிற அடிப்படையில் கொண்டு வந்திருக்கும் போது இன்னைக்கு அவரை பார்த்தா நீங்க வாரிசு அரசியல் இன்னொன்று குடும்பத்திலிருந்து கொண்டு வரீங்களாங்கிறது டாக்டர் ராமதாஸ் அதை எப்படி புரிஞ்சுக்குவாரு? அப்ப அதையும் நம்ம பார்க்கணும்ல. பேசலாம்.